في كلامه العزيز أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி ஒரு புனிதமான மாதத்தில் ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடியாறுகிற எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை அனைவருக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்தியவனாக இன்றைய இந்த ஜும்ஆவின் மூலமாக அரஃபாவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரையும் என்கிற ஒரு தலைப்பினூடாக ஒரு சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். காரணம், ஞாபகப்படுத்துதல் உண்மையான ஈமான் யாரிடம் இருக்கிறதோ அந்த ஈமானோடு தன்னுடைய வாழ்க்கையை பண்படுத்திக் கொள்ள அல்லது பழக்கப்படுத்திக் கொள்ள விரும்புபவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கைக்கு உபதேசங்கள் பிரயோசனம் கொடுக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான், அதாவது யார் உபதேசம் பெறுவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை பற்றிய அச்சம் உள்ளவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முற்படுகிறவர்களுக்கு தான் உபதேசங்கள் பிரயோசனம் கொடுக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறார். சயதக்கரு மை யக்ஷா வயதஜன்னபுல் அஷ்கா. ஒரு சாரார் இருப்பார்கள், அவர்கள் துரதிஷ்டசாலிகள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இருக்கும் சபைகளிலே இருந்தாலும் சொல்லுகிற உபதேசங்கள் காதுகளை எட்டினாலும் அது உள்ளங்களை தட்டி அவர்களுடைய ஈமானுக்கு ஒளியூட்டாத ஒரு துர்ப்பாக்கியவான்களும் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த உபதேசங்களை விட்டும் தூரமாகித்தான் இருப்பார்கள். அப்ப எவ்வளவு உபதேசங்கள் செய்யப்பட்டாலும் பிரயோசனம் காண்பவன் அல்லாஹ்வை பயந்து தன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று முற்படுபவன். இதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி தருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, எனவே அந்த அடிப்படையோடு ஹஜ்ஜினுடைய மாதம் நெருங்குகிற பொழுது இந்த ஹஜ்ஜுக்கென்றே ஒரு தனித்துவமான ஒரு பண்பை குர்ஆன் சொல்லுகிற ஒரு அடிப்படையோடு நாங்கள் பார்த்தால், நோன்பினுடைய மாதம் ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஒரு முடிவை கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் எதிர்பார்க்கிறதோ அந்த முடிவை ஒட்டியதாக இந்த ஹஜ்ஜினுடைய காலத்தில் ஹஜ்ஜினுடைய கடமையை, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதை, ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதை குர்ஆனும் ஹதீதுகளும் சொல்லுவதை பார்க்கலாம். நோன்பினுடைய முடிவு ஒரு மனிதனுக்கு தக்வாவை பிரஸ்தாபிக்க வேண்டும், தக்வாவை கொடுத்திருக்க வேண்டும். இந்த ஹஜ்ஜினுடைய அடிப்படையும் தக்வாவோடு ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஹஜ்ஜுக்காக வேண்டி அவன் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டிச்சாதனம், ஒரு பொக்கிஷம்,
அவனுடைய தக்குவாவாக மட்டுமே இருக்க முடியும். அந்த தக்குவாவோடு தான் இவனுடைய பயணம் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனிய வசனங்களின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எனவே தக்குவா என்பது என்னிலும் உங்களிலும் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த உலக வாழ்க்கையில் 2 விடயங்களை நாங்கள் அனுபவிக்கலாம். ஒன்று, மன திருப்தியான சந்தோஷமான இறைவனுக்காக அல்லாஹ்விற்காக தியாகம் செய்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளலாம். இரண்டாவது, மனித நியதிகளோடு ஒட்டிய சகல துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் உள்ளாகலாம். சோதனைகளும் துன்பங்களும் தக்வா யாரிடம் அதிகம் இருக்கிறதோ அவர்களைத்தான் மிக அதிகமாக அணுகும் என்பதை அல் குர்ஆன் நபிகளாருடைய வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அந்த வகையில் அரஃபாவினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக ஏராளமாக நாங்கள் அறிந்து வைத்திருந்தாலும் ஒரு சுருக்கமான ஒரு சில செய்திகளை மாத்திரம் இவ்விடத்தில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி, அல்லாஹ் தஆலா வானத்தில் உள்ளவர்களை அழைத்து பெருமையாக பேசப்படக்கூடிய ஒரு சாரார் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த அரஃபாவினுடைய தினத்தில் ஒன்று சேரக்கூடியவர்களைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்னு ஹுஸைமா, இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருகிற செய்தி, அல்லாஹ் தஆலா வானத்தில் உள்ளவர்களை அழைத்து அரபாவில் ஒன்று சேர்ந்தவர்களை எண்ணி பெருமை பேசுகிறான். என்னுடைய அடியார்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி அவ்விடத்திற்கு சமூகம் தந்தவர்கள் என்று அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். ஒரு கணம் யோசித்து பாருங்கள், ஹஜ்ஜிற்காக வேண்டி செல்லுபவன் யார்? செல்வந்தன். செல்வந்தனிடம் என்ன இல்லை? சகல அனுபவங்களையும் அனுபவிக்க முடியும், சகல விதமான உலக ஆசைகளையும் அனுபவித்துக் கொள்ள முடியுமான அளவுக்கு அவனிடம் வசதி இருக்கிறது. நினைத்ததை செய்ய முடியாவிட்டாலும் நினைத்ததை செய்கிற ஒரு வழியில் அவனால் பயணிக்கவாவது முடியும். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு சென்று என்ன செய்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள். ஹஜ்ஜுக்கு சென்று அவன் செய்வது என்ன தெரியுமா? உயர்ந்திருக்கும் அந்த கட்டிடத்தை சுற்றி வருவதும் 2 மலைகளுக்கு இடையிலே ஓடுகிறான். இது தமத்து உம்ராவினுடைய பயணமாக அதை முடித்துக் கொள்கிறான். வெயிலில் காய்ந்து தங்குவதற்கு இடமின்றி அல்லல் படக்கூடிய ஒரு இடமாக அரபாவில் தரிக்கிறான். 3 நாட்களாக தரித்திருந்து வெறுமனே ஜமராத் கல்லடிப்பதற்காக வேண்டி காத்திருக்கிறான். இந்த முஸ்தலிஃபாவில் தங்குவதும் மினாவிலே தங்குவதும் அரபாவிலே வெயிலில் காய்வதும் இந்த ஒரே ஒரு கடமைக்காக மட்டும்தான் பல லட்சங்களை தூக்கி எறிந்து அவன் செல்கிறான். அந்த பல லட்சங்கள் அவனுக்கு பெரிதாகப்படவில்லை, அவன் சேர்த்து வைத்த தக்வா அவனுக்கு பெரிதாகப்படுவதனால் அங்கே சென்று இந்த அல்லாஹ்வினுடைய மஷாயிர்கள் அடையாளங்களை எல்லாம் அவன் பெருமைப்படுத்துகிறான். அதற்காக தன்னை தியாகத்தில் விட்டுகிறான். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அப்படிப்பட்டதொரு தியாகத்தோடு வந்திருக்கிறான். என்னை படைத்த ரப்புக்காக வேண்டி அவன் எந்த ஒரு புனிதரான ஒரு மனிதரை பின்பற்ற சொன்னானோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறும் முகமாக அவர்கள் செய்து வந்த ஒரு கடமையினுடைய விவரமாக நபிகளார் விளங்கப்படுத்திய ஒரு செயலை அவ்விடத்தில் நாங்கள் செய்ய போகிறோம் என்ற உண்மையான உறுதியான எண்ணத்தோடு அவ்விடத்திற்கு செல்கிறான். இப்படிப்பட்டவனை அல்லாஹ் தன்னுடைய மலக்குமார்களிடம் பெருமையாக பேசுவான் தானே? ஏன்? மனிதனை படைத்த பொழுது மலக்குகள் சொன்னார்கள், உலகத்தில் குழப்பம் செய்யும் இரத்தம் போட்டுகிற ஒரு சாராரை ஆடி படைக்க போகிறாய். மலக்குமார்களுடைய வார்த்தைகளை எதிர்த்து ஒரு சவாலாக மனிதனை படைத்த அல்லாஹ் அந்த மலக்குகளை அழைத்து சொல்கிறான், என் அடியானை பார், எனக்காக வேண்டி இவ்விடத்துக்கு வந்திருக்கிறான் என்று இந்த மனிதர்களை பார்த்து பெருமையாக பேசுகிற ஒரு இடம் அந்த இடம். இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், அந்த இடத்திற்கு சமூகம் தராதவர்கள் செய்கிற ஒரு கடமை அரபா தினத்தினுடைய நோன்பு. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த நோன்பு சம்பந்தமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையில் பாவம் என்பது அவன் விரும்பியோ விரும்பாமலோ அவனோடு சேர்ந்து போகிற ஒரு பயணம் தான். நாங்கள் எவ்வளவுதான் பக்குவமாக எங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட முயற்சித்தாலும்
பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையோடு கலந்து போகிற ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமகாலம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அப்படிப்பட்ட இந்த காலத்தில் மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிக பெரும் ஆசையும் அபாவம் என்ன தெரியுமா? என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆசை. ஏன்? பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவனால் சுவர்க்கம் செல்ல முடியாது. சுவர்க்கம் செல்ல முடியாத ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலும் தோற்று மறுமையிலும் தோற்று போகிறான். அதனால்தான் அல்லாஹு தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் செய்கிற செயல்கள் அவனை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்று மட்டும் நினைத்து விட வேண்டாம். உங்களில் ஒருவரை சுவர்க்கம் அழைத்து செல்வது அவர்கள் செய்கிற அமல்கள் மட்டுமல்ல. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் நிலைமை வலா அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களும் அப்படித்தானா? உங்களுக்கும் நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லாதா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, இல்லா ஐயதகம்மதனி ரப்பி பிஃபத்லி வ ரஹ்மா. இன்னும் ஒரு செய்தியில் பிமக்ஃபிரத்தி வ ரஹ்மா. அல்லாஹ்வின் அருளும் இரக்கமும் அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பும் இல்லை என்றால் என்னாலும் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது நான் செய்யும் காரியங்களால். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹு தஆலா சுவர்க்க வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு மனிதனின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நியதி வைத்திருக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அந்த நியதியை 2 வருடங்களுக்கு சாதாரணமாக தருகிற ஒரு பெருமதியை இந்த அரஃபாவினுடைய நோன்பு எனக்கும் உங்களுக்கும் தருகிறது. ஃபர்லான நோன்பு இருக்கிறது, இது எங்களுக்குள்ளால் இருக்கிற ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மாறிவிட்டது. ஒரு பயணம் செல்பவன் நோன்பு நோட்பான். இஸ்லாம் அவனுக்கு நோன்பை விட அனுமதி கொடுத்திருக்கிறது. பயணத்தினுடைய களைப்பு, பயணத்தினுடைய கஷ்டம், நோயாளியாக இருப்பவன் அந்த நோன்பை விட்டு பிரிதொருடாலில் நோட்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனாலும் நாங்கள் எப்படி தெரியுமா? விடமாட்டோம், நோன்பை விடமாட்டோம். என்ன கேள்வி கேட்போம் தெரியுமா? விட்டுட்டு எப்ப பிடிக்கிறது? அது எல்லாரோடையும் சேர்ந்து பிடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு பயணம் தானே, பிடிச்சிட்டு பஸ் ஏறுனா போய் சேரக்குள்ள பின்னேரம் ஆயிரும், வேலை முடிஞ்சு வரக்குள்ள நோன்பு திறக்கிற டைம் ஆகிடும், கஷ்டம் இருக்காது. ஆனா விட்டுட்டோம்டா இன்னொரு நாள் பிடிக்கிறதுங்கிறது லேசான காரியம் அல்ல. சலுகைகளை கூட தூரம் தள்ளிவிட்டு கடமையாய் பார்க்கிற ஒன்றை நோன்பாக நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அதை விட்டுவிட்டால் கலா செய்ய வேண்டும் என்கிற ஒரு பயம்தானே சலுகையை கூட பயன்படுத்த தவறுகிறோம். இந்த அரஃபாவினுடைய நோன்புக்கு கலா என்பது கிடையாது. அதனால் எம்மில் அதிகமானவர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அரஃபா நோன்பை சாதாரண ஒரு சுன்னா, கஷ்டம், பிடிக்க இயலாது. அல்லாஹ்க்கு தெரியும் என்னோட நிலைமை. ஏன்? மனிதன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹ்வுக்கு தெரியாமலா செய்து கொண்டிருக்கிறான்? எனக்கு செய்ய முடியுமான கடமையில் நான் தவறு விடுகிற பொழுது மட்டும் அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் ஏன் செய்யல என்ற ஒரு காரணத்தை சொல்றோமா இருந்தால் நாம் அல்லாஹ்வை பகடையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அந்த நோன்புக்கு கலா இல்லை. ஆனால் அந்த நோன்பு தருகிற மகத்தான கூலியை இன்னும் ஒரு நோன்பு தர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அந்த நோன்பு தந்திருக்கிறது என்றால் அந்த நாளில் சிரமங்களை ஒதுக்கி பொறுமையாக நோக்க வேண்டும். ஃபர்லான நோன்பை விட்டு பிறகு பிடிப்பதற்கு ஒரு அனுமதி உண்டு. ஆனால் அரஃபா நோன்பை விட்டு விட்டு இன்னும் ஒரு அரஃபா தினத்தை நாடித்தான் நோக்க வேண்டுமே அன்றி இன்னும் ஒரு நாள் இந்த அரஃபா நோன்பை நோக்க முடியாது. அந்த நாளில் மட்டுமே கிடைக்கும் அந்த பெருமதியை அடைந்து கொள்வதில் பொடுபோக்காக இருக்கும் ஈமானிய சொந்தங்களாக நானும் நீங்களும் இருந்தால் எமக்குத்தான் சொல்கிறேன், எம் பாவங்கள் மன்னிக்கப்படாத வரையில் சுவனம் செல்ல முடியாது என்றால் எம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நாங்கள் இந்த நோன்பில் கரிசனை செலுத்த வேண்டும், இந்த நோன்பில் பேரார்வம் கொள்ள வேண்டும், அந்த நோன்பிற்கான சிறப்புகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக சொல்கிறேனே, கட்டாயமான நோன்பு அல்லது ஒரு சுன்னத்தான நோன்பு என்கிற 2 பகுதிகள் இருக்கட்டுமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி எனக்கும் உங்களுக்கும் நோன்பினுடைய வல்லமையை உணர்த்துவதற்காக சொல்கிறேன்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய திருப்தியை எதிர்பார்த்து அல்லாஹ்விற்காக ஒரு நோன்பு நோக்கிறானோ, ஒரு நோன்பு அல்லாஹ்க்காக பிடிக்கிறேன், அவ்வளவுதான். இது ஃபர்து சுன்னா என்கிற வித்தியாசம் இல்லை. அல்லாஹ்க்காக நான் நோன்பு பிடிக்கிறேன் என்கிற ஒரு மனிதன் நோன்பு நோற்றால் அல்லாஹ் தஆலா பஅதஹுல்லாஹு அனின் நாரி பஅதஹுல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே ஒரு நோன்பு அல்லாஹ்விற்காக வேண்டி அவன் பிடிப்பாடாக இருந்தால் 70 வருடங்கள் அவன் நரகத்தில் இருந்தும் அவனுடைய முகம் தூரமாக்கும். நரகத்தை விட்டு அவன் 70 வருஷம் தூரமாறான். மனுஷன்ற வாழ்க்கைக்கு ரசூலுல்லாஹ் போட்ட அளவீடு 60க்கும் 70க்கும் இடைப்பட்டான். மனித வாழ்வை மிஞ்சியும் அவன் நரகத்தை விட்டும் தூரமாகிற ஒரு பெருமதி சாதாரண ஒரு நோன்பிற்கு இருக்கிறது என்றால், அரபா நோன்பிற்கென தனித்துவமான பண்புகளையும் பெருமதியையும் சொல்லித்தரப்பட்டு அந்த நோன்பை நோக்கிற பொழுது இதையும் சேர்த்து எம்மால் அடைந்து கொள்ள முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமதியை தவற விட்டு இன்னும் ஒரு நாள் அதை கவர் பண்ண முடியாது என்பதை ஈமானிய சொந்தங்களாகிய நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானிய சொந்தங்களை, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதே போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா தினத்தில் ஒரு அழகான உபதேசம் செய்கிறார்கள். இந்த உபதேசத்தில் நிறைய செய்திகளை ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தினார். இந்த அடையாளப்படுத்திய செய்திகளை சொல்வதற்கு முன்னர் ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உபதேசம் எப்படிப்பட்டது தெரியுமா? ரசூலுல்லாஹ் எப்படி இந்த உபதேசத்தை செய்கிறார்கள் தெரியுமா? முஆவியா இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி முஸ்லிமில் வருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு படிப்பிக்கும் திறன் அல்லது சொல்லிக் கொடுக்கிற ஒரு திறன் எப்படிப்பட்டது என்பதை விளங்கப்படுத்தும் முகமாக முஆவியா இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற செய்தியை பாருங்க. மா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின். முஸ்லிம்ல வர்ற செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல அழகான முறையில் ஒரு கல்வியை கற்றுக் கொடுப்பவர், சொல்லிக் கொடுப்பவர், போதிப்பவர் நபிகளாருக்கு முன்னரோ நபிகளாருக்கு பின்னரோ ஒருவரையும் நான் கண்டது கிடையாது என்கிற ஒரு செய்தியை முஆவியா இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கடா. நாங்க புரியணும் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படிப்பிக்கும் முறை, விளங்கப்படுத்துகிற முறை அந்த அளவுக்கு பக்குவமாக பண்பட்டதாக இருந்திருக்கிறது. இந்த பண்பட்ட பக்குவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு விதைத்தது எத்தனை வருடங்களாக தெரியுமா? 23 வருடங்கள் கடமையாக படிப்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய வஹி வர வர 23 வருடங்களாக மக்களுக்கு போதனை செய்தார்கள். அதற்கு முன்னர் தன்னுடைய நடத்தைகள் மூலமாக தான் ஒரு நல்ல மனிதன் என்பதை அந்த சமூகத்திற்கு அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். தான் நல்லவன், சிறந்தவன், ஒழுக்கமுள்ளவன், அநியாயம் செய்யாதவன் என்று தன்னை உண்மையாளன் என்றும் நம்பிக்கையாளன் என்றும் சமூகம் தனக்கு பெயர் சொல்லுகிற அளவுக்கு தன்னுடைய நடத்தையில் பக்குவத்தை கைக்கொண்டு அதே பக்குவத்தோடு அல்லாஹ்வின் வஹியை சமூகத்துக்கு முன்னால் 23 வருடங்கள் சொன்னார்களே, அந்த 23 வருடங்கள் சொன்ன நபிகளாருடைய போதனையும் அவர்களுடைய வாழ்க்கையின் சிறுபராயத்தில் இருந்தவர்கள் நடந்து கொண்ட தன்னுடைய வாழ்க்கையின் நடைமுறையும் அதன் பிறகு அவர்கள் கைகொண்ட தன்னுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகளையும் சேர்த்த ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இந்த அரபா பெருவளையில் ஒன்று சேர்ந்த மக்களுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எதை சொன்னேன், என்ன சொன்னேன், எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னேன் என்கிற சகல விடயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்விடத்திலே சொன்னார்கள். அதை சொல்வதற்கு முன்னர் மக்களை எல்லாம் தன் பக்கம் இழுப்பதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை எப்படி தெரியுமா? இஸ்மஉ மின்னி. எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்றது எல்லாரும் கேளுங்கள். இஸ்மஉ மின்னி, நான் சொல்றத கேளுங்க, காது தாழ்த்தி கேளுங்கள். உபையின் லக்கும், நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல போறேன். எல்லாரும் அட்டென்ஷன்,
எல்லாமே வாங்க. நான் சொல்றது என்னன்றதை கவனியுங்க. சிதறவிட வேண்டாம் சிந்தனைகளை. நான் என்ன சொல்கிறேன் என்பதை கொஞ்சம் கவனியுங்கள். தன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த பாதையையும் அவர்கள் சொன்ன சகல விடயங்களையும் அல் குர்ஆன் என்கிற ஒரு போதனை பொக்கிஷத்தையும் தன் வாழ்க்கையின் வார்த்தைகளாக வெளிப்படுத்திய சகல வார்த்தைகளையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் அந்த இடத்தில் மக்கள் மன்றத்திலே சமர்ப்பிப்பதற்கு மக்களை தயாராக்குகிறார்கள். மக்களே, மனிதர்களே, எல்லோரும் கேளுங்கள் நான் சொல்வதை. உங்களுக்கு சில விடயங்களை நான் சொல்ல போகிறேன். அந்த விடயங்கள் فإني لا أدري لعلي لا ألقاكم بعد عامي هذا في موقفي هذا. நான் சொல்ற விஷயத்தை கேளுங்க. சில வேளைகளில் இதன் பிறகு இது போன்ற ஒரு இடத்தில் நான் உங்களை சந்திப்பவனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ரசூலோட வார்த்தை என்ன சொல்லுது? மக்களே, சஹாபாக்களே என்றோ என்னை பின்பற்றுபவர்களே என்றோ அழைக்கவில்லை, ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்தார்கள். இது எதையெல்லாம் சொல்லுகிறது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வினுடைய இந்த போதனையின் கடைசியில் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். மக்களில் யாரெல்லாம் இவ்விடத்திற்கு வந்திருக்கிறீர்களோ, வந்தவர்கள் வராதவர்களுக்கு இந்த கடமையை ஒப்படைத்து விடுங்கள் என்கிற ஒரு பொறுப்பு சாட்டினார்களே. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மனிதர்களே, யா அய்யுஹன் நாஸ் என்கிற இந்த அழைப்பு எதை சொல்கிறது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினராக உலகம் அழிகிற வரைக்கும் வருகிற சகலரையும் விളിத்து சொன்னார்கள், மனிதர்களே கொஞ்சம் கேளுங்கள். நான் சொல்லுகிற இந்த இடத்தில் இல்லாதவர்களாய் இருந்தால் என் வார்த்தையாக எனக்கு பின்னர் சொல்லுகிற வார்த்தைகளையும் கேளுங்கள். நான் என்ன தெளிவுபடுத்துகிறேன் என்பதை சொல்வார்கள், புரிந்து கொள்வீர்கள். அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொன்னார்கள். இதுக்கு பிறகு இப்படியான ஒரு இடத்துல நான் உங்களை சந்திப்பேன் என்கிற ஒரு உத்தரவாதம் எனக்கு இல்லை. அப்படி என்றால் என் மரணம் என்னை தழுவ போகிறது என்பதை சூசகமாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள் ஈமானிய சொந்தங்களே. ஒரு மனிதன் ஒரு சாதாரண ஆசிரியரின் மீது கொண்ட ஒரு அன்பு, ஒரு நண்பனின் மீது கொண்டுள்ள ஒரு பாசம், ஒரு தாய் தந்தையர்கள் மீது கொண்டுள்ள ஒரு அன்பு அக்கறை, தன் குழந்தையின் மீது கொண்டுள்ள ஒரு பேரவா, இவையெல்லாம் ஒரு மனிதனை எது வேண்டுமானாலும் செய்ய வைக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சஹாபாக்களுக்கு வாழ்க்கை இதுதான் என்று கற்றுக் கொடுத்த ஒருவர், தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை கூட தூக்கி எறிந்த ஒரு மனிதர், இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை தன் வாழ்க்கையோடு மக்களுக்கு தெளிவுபடுத்திய ஒரு புனிதர், அப்படிப்பட்டவர் நான் மரணிப்பதை போன்று உணர்கிறேன் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்களேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமன் பிரதேசத்திற்கு அனுப்புகிறார்கள். அனுப்புகிற பொழுது சொன்னார்கள், முஆதே, நீங்க போய் தஅவா செய்யுங்க. நீங்க வருகிற பொழுது என்னுடைய கபரறையை நீங்கள் தாண்டி செல்லலாம். அர்த்தம் என்ன? நீங்க வர்ற பொழுது நான் உயிரோட இருக்க மாட்டேன் முஆதே ரலியல்லாஹு. இதை கேட்டவுடன் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிகிறது. ரசூலுல்லாஹ் அவர்களை அழைத்து சென்று வழி அனுப்பிவிட்டு இந்த உபதேசங்களையும் செய்துவிட்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வை பிரிவதனால் அவ்வளவு ஒரு வலியும் கவலையும் சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட அந்த வலியினுடைய அடையாளத்தை சொல்லுகிற இன்னும் ஒரு செய்தியை நான் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். ஒரு நபித்தோழர் ஓடி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய நிம்மதியை இழந்து விட்டேன், என்னுடைய ஆறுதல், என்னுடைய மன அமைதியை நான் இழந்து விட்டேன் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஏன், என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அப்பொழுது இவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய குடும்பங்களோடு சேர்ந்திருக்கிறேன், உலக காரியங்களில் எல்லாம் ஈடுபடுகிறேன், எனக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டால், முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவில் வருகிற செய்தி, எண்ணம் ஏற்படுகிற பொழுது நான் ஓடோடி வருகிறேன், உங்களை பார்த்து விடுகிறேன், மனம் சந்தோஷம் அடைகிறது. யா ரசூலல்லாஹ், மரணித்து விட்டால்
இது ரசூலுல்லாஹி மௌத்த சொல்லல, அவருக்கு இருந்த மறுமையினுடைய பயத்தை சொல்றாரு. மறுமையில தனக்கு கிடைக்குமா இல்லையா என்கிற ஒரு ஏக்கத்தை சொல்கிறார். அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடு ரசூலுல்லாஹ் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துகிறது. அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், மரணித்து விட்டதன் பிறகு அங்க போனால் நபிமார்கள் அந்தஸ்தில் கூடியவர்களாக இருப்பார்களே, நான் உங்களை சந்திக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ இல்லையோ என்கிற தெரியாமல் இருக்கிறேனே என்றுதான் என் மனக்குழப்பம் என்று அவர் சொல்லுகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார். அமைதியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்தை இறக்குகிறான். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறீங்க, ஆனா மௌத்தான பிறகு மறுமையில் வைத்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூட இருந்தால் என்னால் அவரை சந்திக்க முடியாது என்கிற ஏக்கம் ரசூலுல்லாஹ்வின் மீது உள்ள பாசத்தை நீ வெளிப்படுத்துகிறாயா? அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லித் தருகிற வசனத்தை பாருங்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு யார் நடக்கிறார்? அப்ப நீங்க கட்டுப்பட்டு நடங்க. முதலாவது அப்படி கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் அருள் செய்தவர்களோடு அவர்களும் இருப்பார்கள். யார்? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவன், அல்லாஹ் அருள் செஞ்சவங்களோடு இருப்பார். அந்த அருள் செய்தவர்கள் யார் தெரியுமா? பட்டியலிடுகிறான் அல்லாஹ். மினன் நபியீன், நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன், உண்மைப்படுத்தியவர்கள், வஷ்ஷுஹதா, அல்லாஹ்வுக்காக வேண்டி போராடி மரணித்த ஷஹீதுகள், வஸ்ஸாலிஹீன், நல்லமல்கள் செய்து இறைவனுக்காய் வாழ்க்கையை கிடைத்தவர்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய உலக ஆதாயங்களை தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்விற்காக வேண்டி தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்த நல்லடியார்களோடு அவர்கள் இருப்பார்கள். வஹசுன உலாயிக ரஃபீகா, அதுதான் மிகச்சிறந்த தோழமை என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவதை பார்க்கலாம். இந்த வசனத்தை கேட்ட அந்த சஹாபி சந்தோஷம் அடைகிறார். விஷயம் இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை நேசித்த இந்த தோழர்களை தான் அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், ஒரு சில விடயங்களை மாத்திரம் நான் ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் இபாதத்தை சொன்னாங்க, ஷிர்க பத்தி எச்சரிச்சாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற ஏராளமான பட்டியல்களை சொன்னார்கள், கடமைகள் உட்பட. ஆனால் அரபா தினத்தில் ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்துகிற முதல் செய்தி என்ன தெரியுமா? இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும் இலா அன் தல்கூ ரப்பக்கும். நீங்க ரப்பை சந்திக்கிற வரை, மௌத்தாகிற வரைக்கும் உங்கள் சகோதரனுடைய சொத்துக்களும் அவனுடைய மானமும் இரத்தமும் ஹராம் என்ற ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சாதாரணமான ஹராம் இல்ல. அது எந்த அளவுக்கு ஹராம் என்று சொன்னால், கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, இன்றைய நாள், எந்த நாள்? அரபா நாள். ஷஹ்ரிக்கும் ஹாதா, இந்த மாதம், இந்த ஊர் எந்த அளவுக்கு புனிதமானதோ, இந்த ஊர், இந்த மாதம், இந்த நாள் எந்த அளவுக்கு புனிதமானதோ அதை விட, அதை போன்ற ஒரு பெருமதிதான் ஒரு மனிதனுடைய உயிரும் அவனுடைய மானம் சொத்து சுகங்களும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, சர்வ சாதாரணமாகி போன ஒன்று எங்களுடைய வாழ்க்கை. சர்வ சாதாரணமாக ஒருத்தர்ல ஒரு கோபம், அவர் யாரோட கோபம் என்கிறதையும் என்ன கோபம் என்கிறதையும் அவரோட Facebook பேஜுக்கு போனா பாத்துடலாம். அவர ஸ்டேட்டஸ பார்த்தா புரிஞ்சு கொள்ளலாம். சம்டைம் மூடலா போட்டிருக்கிறாரு, ஏதோ ஒரு பிரச்சனையை மூடலா போட்டிருக்கிறாரு. அங்க ஒரு கமெண்ட் ஒன்று வரும், என்னமோ இடிக்கிறே என்று ஒருத்தன் போட்டிருப்பான். அதுக்கு போடுவாரு, புரிஞ்சா சரி, பர்சனலா வாங்க சந்திப்போம், முடிச்சு. இன்னும் ஒரு சாரார் தெளிவாக விஷயத்தை போட்டுறாங்க. ஏன்? நாங்க மறைச்சு பேசுறவங்க இல்ல, டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் என்கிற பேர்ல. ஃபேஸ் டு ஃபேஸ் என்கிறது ஃபேஸ்புக்ல பேசுறது இல்ல.
ஒரு மனிதனோடு அவனுடைய பிழைகளையோ சரியையோ பேசுவது பேஸ்புக்ல பேசுறதை பத்தி பேசல. அடுத்தவனுடைய மானத்தோடு விளையாடுவதை நியாயப்படுத்துகிற கேவலங்கெட்ட ஒரு படைப்பாக அல்லது ஒரு ஜென்மமாக எங்களுடைய மனித சமுதாயம் இருக்கிறது என்பதை எவ்வளவு கவலைக்குரிய விடயம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அதை எப்படி சொன்னார்கள்? இன்றைய நாள், இன்றைய மாதம், இந்த ஊர் எப்படி மகத்துவமிக்கதோ கண்ணியமிக்கதோ. ஹராம் என்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தங்களை பார்க்கலாம். ஒன்று, மனிதன் நெருங்கக்கூடாத தடை ஹராம். பன்றி இறைச்சி ஹராம். ஹராம் என்கிறது கிட்ட போகக்கூடாது, அவ்வளவுதான். ஒட்டி ஹராம், போகக்கூடாது. அதே போன்று இந்த ஹராம் என்பதை இன்னும் ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார்கள். புனிதம் மிக்கது, கண்ணியமானது என்கிற வார்த்தைகளுக்கும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் ஹராம் புனிதமிக்க இடம். புனிதமான இடத்தில் புனிதத்தை பாதுகாக்கிற பொழுது தடுக்கப்பட்டவைகள் செய்துவிடப்படக்கூடாது என்கிற மிக பெரும் எச்சரியை முதல் உபதேசமாக அந்த சமூகத்துக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மனிதர்களே என்று அழைத்து சொன்னார்கள். நிறைய சொல்லலாம் ஈமானிய சொந்தங்களே. ஒரு உயிரினுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாதவன், புரிந்து கொள்ள ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். மறுமையில் கொலை செய்யப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தால் அநியாயமாக மறுமையில வந்து அல்லாஹ்விடத்துல இந்த மனிதன் சொல்லுவானாம், யஜீஉல் மக்தூலு முத்தஅல்லிகன் பில் காத்தில். கொண்டவனை கூட்டிக்கிட்டு கொலை செய்யப்பட்டவன் அல்லாஹ்ட்ட வந்து சொல்லுவானாம், யகூலு யா ரப், அல்லாஹ்வே, சல் ஹாதா ஃபீமா கதலனி, என்னத்துக்கு கொண்டா என்று கேள். அல்லாஹ், இவன் என்ன கொண்டுட்டான், ஏன் கொன்றாய் என்று கேள். அல்லாஹ்விடம் கொலை செய்தவனை, கொலை செய்யப்பட்டவன் விசாரிக்க சொல்லுகிற ஒரு தருணம். தீர்ப்பு வழங்கும் முன்னர், பதில் அளிக்கும் முன்னர் அவ்விடத்தை விட்டும் தகர முடியுமா? ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய விசாரணையில் தப்ப முடியாது. ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் இந்த இடத்திலே சொல்லித் தருகிற விடயம் என்ன தெரியுமா? அநியாயமாக கொலை செய்யப்பட்டவன் அல்லாஹ்விடம் தனக்காக வேண்டி வாதிடுவான் என்று சொல்லுகிறார். அந்த வாதாட்டத்திற்கு அல்லாஹ் நிச்சயமாக பதில் அளிப்பான். சரியான பதில், நீதியாக பதில் அளிப்பான். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அதே போன்று அடுத்த விடயத்தை சொன்னார்கள். 2வது குத்பாவிலே பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதி பேருரையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சில விடயங்களை நான் இவ்விடத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதில் ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய உயிர் உடைமைகளின் மீது கவனம் செலுத்திய ஒரு பகுதியை முதன்மையான ஒரு போதனையாக, உபதேசமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். 2வது ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்தில் மனிதன் சமத்துவமிக்கவனாக வாழ வேண்டும் என்கிற ஒரு செய்தியை சொன்னார். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களோட ரப்பு ஒருத்தன் தான். நீங்க வணங்குற ரப்பு எத்தனை? ஒரே ஒருவன். வ இன்ன ஆபாஉக்கும் வாஹித், உங்கள் தந்தையும் ஒருவர் தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்துதான் நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க வணங்குற ரப்பும் ஒருவன் தான், இணை துணை கிடையாது. அவனுக்கு மட்டுமே வணக்கம் செலுத்தப்பட வேண்டும். இப்படி அறிந்து கொள்ளுகிற நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். லா ஃபத்ல லி அரபியின் அலா அஜமி, அரபிக்கும் அஜமிக்கும் இடையில வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் சொல்லுகிற போதனை என்ன? சமத்துவம் மிக்கவர்களாக வாழ வேண்டும். அரபி அஜமி, வெள்ளையன் கருப்பன், உயர்ந்தவன் கட்டையன், குறைபாடுடையவன் குறைபாடற்றவன் என்கிற எந்த பாகுபாடும் கிடையாது. மனிதர்கள் எல்லாம் சமத்துவமானவர்கள்.
இந்த சமத்துவமானவர்களுக்கு மத்தியில எந்த ஒன்று ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை தீர்மானிக்கும் என்பதை அல் குர்ஆன் நபிகளாருடைய போதனைகள் நமக்கு சொல்லித் தருகிறது. என்ன? நாம் ஆரம்பத்திலேயே சொன்னோமே, தக்வா என்கிற ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை தீர்மானிப்பது. ஒருத்தருக்கு 7 வயசு, ஒருத்தருக்கு 70 வயசு. 7 வயசுல அல்லாஹ்வை பயந்தவனுக்கும் 70 வயசுல அல்லாஹ்வை பயப்படுறவர்களுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கும். 17, 27 வயதுல உள்ளவருக்கும் 70 வயதுல உள்ளவருக்குமான தக்வாவில் வித்தியாசம் இருக்கும். 7 வயதுள்ள தக்வா விளையாட்டுத்தனமான தக்வாவாக இருக்கலாம். அதுதான் ஆரம்பம், தெரியாது, ஏதோ சொல்றத கேட்டுட்டு செஞ்சுட்டு போவான். 17, 27 வயதில் வருகிற தக்வா இருக்கிறதே, அவன் போராட்டத்தின் முடிவில் அடைந்து கொள்ளுகிற தக்வா. உலகத்தினுடைய நசீபுகள், உலகத்தினுடைய பிரச்சனைகள், உலக வாழ்வாதாரத்தில் இருக்கிற நெருக்கடிகள், உலகத்திலே பார்க்கிற சைத்தானிய ஊசலாட்டங்கள், அப்படிப்பட்ட பெரும் பாவங்களோடு தன் வாழ்க்கையை பின்னி பிணைந்த ஒரு மனிதன் அதில் இருந்து தூரமாகுவது என்பது மிக பெரும் போராட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்றால், அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜ் கஹிஜ்ரதி இலை. இந்த கஷ்டமான சூழல், மோசமான நெருக்கடியான நிலைகளில் எவன் ஒருவன் இபாதத்து செய்கிறானோ அவன் என்னை நோக்கி அவன் ஹிஜ்ரத் வந்ததற்கு சமன் என்றார்கள். அந்த இளம் வயது அப்படித்தான். வயது முதிர்ந்தவருடைய தக்வா எப்படி தெரியுமா? வாழ்ந்து முடிஞ்சது, அனுபவிச்சு முடிஞ்சது, இனி மன்னரையை நாடுகிறோம் என்கிற ஒரு எதிர்பார்ப்புடன் கூடிய தக்வா. எல்லாம் முடிஞ்சு. அவங்களோட அட்வைஸ கூட பாருங்க, நாங்க போடாத கூத்தா நீங்க போடுறீங்க, எல்லாம் வானாண்டு விட்டு போட்டிருக்கிற உண்மையாக இருக்கலாம். ஆனால் இளமையானவன் கேட்கிற பொழுது என்ன சொல்ல தெரியுமா? எல்லாம் அனுபவிச்சுட்டு எனக்கு மட்டும் அட்வைஸ் பண்றியான்னு தோணும். அப்படியான கேள்வியை உடைத்துக் கொண்டு இபாதத் செய்கிறாயா? அந்த தக்வாவிற்கு வித்தியாசம் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உங்கள் தக்வாதான் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதும் தாழ்த்துவதும். அது இல்லாம வேற எதுக்கும் இடையில உங்களுக்கு இடையில சமத்துவம் மட்டும் தான் இருக்க வேண்டும், பாரபட்சம் இருக்கக்கூடாது. இன்னும் ஒன்றை சொன்னார்கள், முடித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கான உரிமையை சொன்னார்கள். பெண்களுக்கான உரிமை என்கிற விடயத்தில் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்ன உபதேசம், பெண்கள் விடயத்தில் பயந்து கொள்ளுங்கள் என்கிற உபதேசத்தை தான் சொன்னார்கள். எனவே ஈமானிய சொந்தங்களே, பெண்கள் விஷயத்துல பயப்படுறது சம்பந்தமா ஏராளமா கேட்டிருப்போம். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், பெண் என்பவள் என்றும் பெண் தான். அந்த பெண்ணுடைய விடயத்தில் நீ நலவாய் நடந்தாலும் சில வேளைகளில் எதிரியாக பார்க்கப்படுவாய், எதிராக நடந்தாலும் எதிரியாக பார்க்கப்படுவாய். எனவே பெண்கள் விடயத்தில் நீ அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால் உன்னுடைய பாதை சரியாக செல்லும். யார் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் உனக்கு கவலை இல்லை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எனவே பெண்கள் விடயத்தில் பயப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்வை ஒரு மனிதன் பயப்பட்டால் அவன் பெண்கள் விடயத்தில் நேர்த்தியாக நடப்பான் என்கிற ஒரு பேருண்மையை புரிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி பேருரையில் இருக்கிற ஏராளமான உபதேசங்களில் சுருங்க சொல்லப்பட வேண்டிய ஒரு 3 விடயங்களை நான் ஞாபகப்படுத்தினேன். சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரும் தவறுகளில் இருந்தும் தவிர்த்து வாழ்ந்து அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெற்றுக் கொள்கிற உன்னதமான சமுதாயமாக மாறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அறிவில் குறைந்த அடியாராகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும், என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.